வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரதி ஆடியோஸ் கடலூர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆம்பிளிஃபயர்ஸ் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆஃபர் டைமில் விட்டுட்ருக்கோம். அந்த ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 days இருக்கும். 19லேருந்து 21 வரையிலும் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். மண்டேலேருந்து வெனஸ்டே வரையிலும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். இந்த ஆஃபர்ஸை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா லோ ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபயர்லேயும் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன இன்டீரியரில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அவுட்டோரில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி இல்லை ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 3மே பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி டைப்பில் வந்து பார்க்கலாம். கிளாஸ் டி டைப்லேருந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா 12 volt 2 amps எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம வந்து TPA 3118D2 என்ற ஐசி தான் நம்ம வந்து ஒரிஜினல் கோல்டு ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கோல்டன் சீரிஸ் போர்டு. இது சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 pin சுவிட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம தான் ஆன் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வால்யூம் கண்ட்ரோலுக்கு PCB 4 தான். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளேயோட USB போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலேட்டர் இதுலேருந்து நம்ம வந்து ரெகுலேட்டர் போட்டு தனியாக சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். நல்லா குவாலிட்டி, ஹம்மிங் எதுவும் இஷ்யூ இதில் இருக்காது. அதேமாரி சர்வீஸுக்கும் இது வந்து சிம்பிளாகவே இருக்கும். நீங்கள் இன்டீரியர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிம்பிளாக வந்து இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளாகவே இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டி ப்ளஸ் வந்து ஹம்மிங் இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நல்லா சூட் ஆகும். லோ ப்ரைஸில் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட்டு. அதேமாரி இதோட வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 15+15 watts. சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி தான் இது இருக்கும். அப்படி இருக்கவங்க மட்டும் இதை வந்து சஜஷன் பண்ணி எடுக்கலாம். நான் அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இதை வந்து சஜஷன் பண்ணுவேன். வயசானவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இதை வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், கிஃப்ட் பண்ணியும் கொடுக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆம்பிளிஃபயர் பார்த்திங்கன்னா TDA 7297 பயன்படுத்தக்கூடிய ஆம்பிளிஃபயர். இது நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிடி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா DJBT தான். ரெண்டுமே வந்து டிக்டாக் செல்வராஜனோட ப்ரொடக்ஷன் போர்டு தான். அதேமாரி யூஸ் பண்ணியிருக்க USB போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சாம்கானோட ஜம்போ டிஸ்பிளே USB போர்டு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரலிக் பேனல் வரும். ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரலிக் பேனலுக்கு தகுந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் நாப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். கேபினெட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்த்து பார்த்தீங்கன்னா 12 inch, வித்து பார்த்தீங்கன்னா 12 inch வரும். உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 inch வரும். இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஜாக் டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி ஒயர் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாமே வந்து ஒயர் அடிச்சிருக்கோம். மித்த எல்லாமே ஜாக் டைப்பில். ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஆன் ஆஃப் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்சும். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து ஃபேன் 2 inch ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வித்தவுட் பவர் சப்ளை, நம்ம இன்பில்ட்டாக இதுக்குள்ளே பவர் சப்ளை வைக்க முடியலைன்றதுனால நம்ம தனியாக வந்து எஸ்எம்பிஎஸ் போட்டு அடாப்டர் டைப்பில் எஸ்எம்பிஎஸ் போட்டு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இதேமாரி கிளாஸ் டியில் பார்த்த மாரி 2 ஸ்பீக்கர் சாக்கெட் தான். இது வந்து ஒரு 2.1 கேபினெட் நம்ம ஸ்டீரியோவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வந்து 2.1க்கு சப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து டம்மியாக தான் வரும். நல்ல குவாலிட்டி, நல்லா 8 inch ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பேஸ் அண்ட் ட்ரிபிள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆம்பிளிஃபயரை தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நல்லா பக்காவாக சூட் ஆகும். அதேமாரி உங்களுக்கு பேஸு ட்ரிபிள் எல்லாம் நைஸாக வேணும், ஸ்மூத்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிடியை போட்டு அதுமாரி கேட்டுக்கலாம். பிடிக்கு தகுந்தமாரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து அடுத்த ஆம்பிளிஃபயரை பற்றி பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெஹிக்கிளுக்கான ஆம்பிளிஃபயர். இது வந்து இந்த 3 ஆம்பிளிஃபயருமே பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஆனால் கிளாஸ் டியை மட்டும் நான் போட்டிருக்க மாட்டேன். கிளாஸ் டி வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன். இப்போது இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி விவரம் தெரியணும்னா, நீங்கள் வந்து தெளிவான விவரம் தெரியணும்னா இந்த ஆம்பிளிஃபயரோட ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நான் கார்ட்லையும் கொடுக்குறேன். இப்போது இதுக்கு இன்னொரு டைம் நம்ம பார்த்துடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசின்னு பார்த்தீங்கன்னா சானியோ ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி அதுக்கும் DJBT தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே டிக்டாக் செல்வராஜனோட ப்ரொடக்ஷன் தான். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளே போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெவியான சுவிட்சு தான் போட்டிருக்கோம். வேக்கோ ஜாக் போட்டு கொடுத்துருவோம். இந்த ப்ரைஸுக்கு யாருமே வந்து ஆஃபர் டைம்லேயும் வந்து வேக்கோ ஜாக் யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து வேக்கோ ஜாக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். வால்யூம் கண்ட்ரோலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் PCB கண்டிப்பாக நம்ம எந்த வால்யூம் இது பண்ணாலும் வால்யூம் கண்ட்ரோல் PCB யூஸ் பண்ணுவோம். அதேமாரி எப்படிப்பட்ட ஆம்பிளிஃபயராக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் PCB யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன்.
சரி, ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த 3 டைப் ஆம்பிளிஃபையரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் டைமில் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். இது நான் உங்கள் பாரதி ஆடியோஸ் கடலூர்.